அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, சிம்மம் லக்கினத்திலே பிறந்த ஒருவர் சிம்மம் லக்கினத்திலும் கும்பம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த சிம்மம் லக்கினத்திற்கு 7ஆம் இடத்திலே கும்பத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க சிம்ம லக்கினத்திலே பிறந்தவருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், மென்மையானவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார். அடிக்கடி மனோநிலை மாறுபடுபவராக இருப்பார். அவருடைய வாழ்க்கை துணை தன் வாழ்க்கை துணையிடம், அதாவது ஜாதகரிடம் கீழ்ப்படிந்து நடப்பவராக இருப்பார். இயல்பாகவே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை பொறாமை குணம் கொண்டவராக இருப்பார் மற்றும் அழகானவராகவும் இருப்பார். அப்படிப்பட்ட பண்புகளோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி சனி என்பதனாலே, சனி பகவான் 7க்குடையவன் என்பதனாலே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை உழைப்பாளியாக இருப்பார், நியாயவானாக இருப்பார், நன்றாக உழைப்பார், சற்றும் சலிப்பில்லாமல் சதா உழைத்து கொண்டே இருப்பார், நியாயவானாக இருப்பார். எவரிடமும் எப்போதும் குறை கண்டுகொண்டே இருப்பார், குறை காண்பவராக இருப்பார். மேலும் எதற்கெடுத்தாலும் ஏட்டிக்கு பூட்டி எகனைக்கு மொகனையாக பேசக்கூடியவராம் இருப்பார். சிம்மம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பிறந்தவருடைய வாழ்க்கை துணை. அதுபோல ஒருவர் கன்னி லக்னத்திலும் மீனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மீனத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு 7ஆம் இடம் என்ற வாழ்க்கை துணை ஸ்தானம், களத்திர ஸ்தானம் என்ற அந்த 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க கன்னி லக்னத்திலே பிறந்தவருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், மென்மையானவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார், அடிக்கடி தன்னுடைய மனோநிலை மாறுபடுபவராக இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை துணையிடம், அதாவது ஜாதகரிடம், இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை இவரிடம் கீழ்ப்படிந்து நடப்பவராக இருப்பார். இயல்பாகவே அவருடைய வாழ்க்கை துணை இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டவராக இருப்பார். மேலும் அவர் அழகானவராகவும் இருப்பார். இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் என்பதனாலே, 7க்குடையவன் குரு என்பதனாலே இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை அடக்கமிக்கவராக இருப்பார், கண்ணியமிக்கவராக இருப்பார், அருள் நோக்கு உடையவராக கொண்டவராக இருப்பார், ஒழுக்கமிக்கவராக இருப்பார், நற் சிந்தனை கொண்டவராக இருப்பார். குரு என்பதனாலே சுபகிரகங்களே மிகச்சிறந்த சுபகிரகம் குரு. ஆகையினாலே அந்த வாழ்க்கை துணை நற்சிந்தனை கொண்டவராக இருப்பார். எல்லோருக்கும் நல்வழி காட்டக்கூடியவராக, நல்ல வார்த்தையே பேசக்கூடியவராகவும் இருப்பார். கன்னி லக்னத்திலும் மீனம் ராசியிலும் பிறந்தவருடைய வாழ்க்கை துணை. அதுபோல ஒருவர் துலாம் லக்னத்திலும் மேஷம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மேஷத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க துலாம் லக்னத்திலே பிறந்தவருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், மென்மையானவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார். அடிக்கடி தன்னுடைய மனோநிலை மாறுபடுபவராக இருப்பார். தன் வாழ்க்கை துணையிடம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராக இருப்பார். இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை, இந்த ஜாதகருடைய மனைவி அல்லது கணவன். மேலும் இவருடைய வாழ்க்கை துணை இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டவராக இருப்பார். மேலும் அவர்
அழகானவராகவும் இருப்பார் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை. இந்த பண்புகளோடு இந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாக இந்த மேசத்தில் சந்திரன் இருக்க இந்த பண்புகள் கொண்டவராக அவருடைய வாழ்க்கை துணை இருப்பதோடு இந்த 7க்குடையவன் செவ்வாய் என்பதனாலே 7க்குடையவன் செவ்வாய் என்பதனாலே இவருடைய வாழ்க்கை துணை சுறுசுறுப்பு மிக்கவராக இருப்பார், முரட்டுத்தனம் கொண்டவராக இருப்பார், கோபப்படுபவராக இருப்பார். அடிக்கடி எதற்கெடுத்தாலும் கோபம் வரும் அவருக்கு. போராட்ட குணம் கொண்டவராக இருப்பார். எதற்குமே போராடி வெல்ல வேண்டும், ஜெயிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற போராட்ட குணம் கொண்டவராக இருப்பார். மேலும் செவ்வாய் என்றாலே அவர் மன உறுதி கொண்டவராக இருப்பார், உடல் உறுதியும் கொண்டவராக இருப்பார். துலாம் லக்னத்திலும் மேஷம் ராசியிலும் பிறந்தவருடைய வாழ்க்கை துணை. அதுபோல விருச்சிகம் லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே ரிஷபத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், மென்மையானவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார். அடிக்கடி தன்னுடைய மனோநிலை மாறுபடுபவராக இருப்பார். அவர் தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் கீழ்ப்படிந்து நடப்பவராக இருப்பார். இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை இவருடைய மனைவி அல்லது கணவன் இவரிடம் கீழ்ப்படிந்து நடப்பவராக இருப்பார். மேலும் இவருடைய இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டவராக இருப்பார், அழகானவராகவும் இருப்பார். மேலும் இந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய இந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன், 7க்குடைய அதிபதி சுக்கிரன் என்பதனாலே 7க்குடையவன் சுக்கிரன் என்பதனாலே இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை இந்த பண்புகளோடு கவர்ச்சி மிக்கவராக இருப்பார், ஆடம்பர பிரியராக இருப்பார், சொகுசான வாழ்க்கை விரும்பியாக இருப்பார், கலை உணர்வு, கலை நாட்டம், இசை, நடனம், நாட்டியம் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார். அவை அந்த திறன் கொண்டவராகவும் இருப்பார். மேலும் மனை, வாகனம், வீடு, இருப்பிடம் ஆகிய எல்லா வசதிகளும் கொண்டவராக இருப்பார். விருச்சிகம் லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் பிறந்தவருடைய வாழ்க்கை துணை. இவ்வாறாக சிம்மம், கன்னி, துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் சிம்மம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பிறந்தவருக்கு, கன்னி லக்னத்திலும் மீனம் ராசியிலும் பிறந்தவருக்கு, துலாம் லக்னத்திலும் மேஷம் ராசியிலும் பிறந்தவருக்கு, விருச்சிகம் லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் பிறந்தவருக்கு லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதனாலே அவருடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட பண்புகள் கொண்டவராக இருப்பார் என்பதை ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.